வணக்கம் மக்களே, இன்னும் ஒரு காணொளி வழியாக மீளவும் சந்திக்கிறோம். முக்கியமான விடயங்களை உரையாட போகிறோம். சமகாலத்திலே பேசு பொருளாகி இருக்கிறது யாழ்ப்பாண கலாச்சார மையம், அதனுடைய பெயர் மாற்றம். மீளவும் இன்றைக்கு இன்னும் ஒரு பெயர் மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. என்னவாக பெயர் மாறியிருக்கிறது, ஏன் மாறியிருக்கிறது, இதற்கு யார் யார் அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள், இது மட்டுமன்றி திருவள்ளுவருக்கு யாழ்ப்பாணத்திலே கொடுக்கப்படுகிற இன்னும் ஒரு கௌரவம் என்னவாக இருக்க போகிறது. இன்றைக்கு இவை தொடர்பாகத்தான் சமகாலம் பார்க்க போகிறது. எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண கலாச்சார மையம் பெயர் மாற்றப்பட்ட சம்பவம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது, பல விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருந்தது. இப்படி இருக்க இன்றைக்கு இந்த பெயர் மாற்றப்பட்டு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக மாறியிருக்கிறது. உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விடயம். அதாவது இன்றைக்கு 24/1/2025 இந்த பெயர் மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பெயர் பலகையும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் சமூக வலைத்தளங்களிலே பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு முன்பாக ஒரு சிறிய சுருக்கத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி இந்த யாழ்ப்பாண கலாச்சார மையம் மெய்நிகர் மூலமாக திறந்து வைக்கப்பட்டது என்கிற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே உரையாடியிருக்கிறோம். அதற்கு பிற்பாடு 2023ஆம் ஆண்டிலே மாசி மாதம் 11ஆம் தேதி அன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களாலே மக்களுக்கு உரித்தாக்கப்பட்டது. இது தொடர்பான அந்த நினைவு கல் ஒன்றும் பொறிக்கப்பட்டது. இவையெல்லாம் வழக்கத்தில் இருக்க கடந்த 24/1/2025 அது திருவள்ளுவர் கலாச்சார மையமாக மாற்றப்பட்டிருந்தது. அங்கே மொழிக்கு கொடுக்கப்பட்ட இடம் கூட விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தது. இதனுடைய பின்னணியிலே பல்வேறு அரசியல் தலைவர்களும் மக்கள் தலைவர்களும், அது மட்டுமன்றி பல மக்களும் பல விமர்சனங்களை தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய பின்னணியில் தான் இந்த பெயர் மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண பொது நூலகம், யாழ் மாநகர சபை கட்டிடம், யாழ்ப்பாண மணிக்கூட்டு கோபுரம் என்று இந்த இடத்தினுடைய நிலத்தினுடைய பெயர் சூடி பல கட்டிடங்கள் அடையாளங்கள் காணப்படுகிற இந்த இடத்திலே எதற்காக யாழ்ப்பாணம் என்கிற பெயர் நீக்கப்பட்டது என்கிற விமர்சனங்கள் பலராலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மாநகர சபை அமர்வுகளில் விவாதிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டு யாழ்ப்பாண கலாச்சார மையம் என்கிற பெயர் ஏற்கனவே சூட்டப்பட்டிருந்தது. எதற்காக, என்ன அவசரத்திற்காக இந்த பெயர் மாற்றப்பட்டது என்று பலரும் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பெயர் மாற்றம் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. இது இப்படி இருக்க பல அரசியல் தலைவர்களும் கடந்த நாட்களிலே பல மன வருத்தங்களை தெரிவித்திருந்தார்கள், தங்களுடைய பதிவுகளை இட்டிருந்தார்கள். மிக முக்கியமாக யாழ்ப்பாண கலாச்சார மையமானது திருவள்ளுவர் கலாச்சார மையமாக பெயர் மாற்றப்பட்டதற்கு தான் வருந்துவதாக வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இது குறித்து அவர் ஒரு அறிக்கையினையும் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே யாழ்ப்பாண கலாச்சார மையம் யாழ்ப்பாண தீபகற்ப மக்கள் மூலம் இலங்கைக்கு இந்தியா அளித்த பரிசு என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படி இருக்க இதுவரை யாழ்ப்பாண கலாச்சார மையம் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் திருவள்ளுவர் கலாச்சார மையமாக ஏன் பெயரை மாற்றினார்கள்? எது உங்களை அப்படி பெயரை மாற்றுவதற்கு தூண்டியது? தமிழ் மொழிக்கு ஏன் இந்த தாழ்ந்த நிலையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? 16வது திருத்தச் சட்டத்தின் கீழ் தமிழ் மொழி முதன்மையானது என்று சொல்லி அவர் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதே நேரத்திலே தமிழரசு கட்சி சார்பாக தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி ஒரு அறிக்கையினையும் ஒரு கடிதத்தினையும் இந்திய துணை தூதரை சந்தித்து கொடுத்திருந்தார். அந்த கடிதத்திலே அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயங்கள் பேசப்பட வேண்டிய விடயங்கள், உணர்வுபூர்வமான விடயங்களும் கூட. அந்த கடிதத்திலே யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு அருகாமையில் திறந்தவெளி அரங்கு அமைந்திருந்த யாழ்ப்பாண மாநகர சபை குறித்தான காணியில் இந்திய மத்திய அரசின் நன்கொடையாக நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் 2023ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்து திறந்து வைக்கப்பட்டது என்பது யாவரும் அறிந்த விடயம் என்கிற ஒரு அறிமுகத்தை அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். பெயர் மாற்ற நடவடிக்கை பற்றிய தகவல், அந்த அறிதல் எதுவும் இந்த மண்ணினுடைய அரசியல் தலைவர்களுக்கோ பிரதிநிதிகளுக்கோ சிறிதளவேனும் தெரிந்திருக்கவில்லை என்பது எமக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் மன வருத்தத்தையும் உண்டு பண்ணுகிறது.
அது எமக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் அப்படியான ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் என்கிற தொனிப்பொருளிலே அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கை பற்றிய ஆழமான அதிருப்தி உள்ளது என்பதை மட்டும் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறோம். இது இந்தியாவுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இடையான உணர்வுபூர்வமான விடயம் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே அதிருப்தியை முழுமையாக பதிவு செய்வதை நாங்கள் இங்கே நிறுத்திக் கொள்ளுகிறோம் என்கிற தொனிப்பொருளிலே நாகரிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு விடயம், தெய்வப்புலவர் ஐயன் திருவள்ளுவருக்கு நாமவே இந்த மண்ணிலே பல இடங்களில் உருவச்சிலைகள் அமைத்திருக்கிறோம். உண்மையான விடயம். அது மட்டுமல்ல, ஔவைக்கும் மகாத்மா காந்திக்கும் பாரதிக்கும் நாமவே சிலைகளை எடுத்திருக்கிறோம். அதை பல இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஐயன் தெய்வப்புலவன் வள்ளுவருக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அதே நேரத்திலே இலங்கையினுடைய இருமாப்புக்கும் பெருமைக்கும் உடையதான யாழ்ப்பாணம் என்கிற பெயரை அகற்றியமை எம்மை அவமதித்ததற்கு சமனாகும் என்று சொல்லியும் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இன்னும் ஒரு விடயத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. இந்தியாவுக்கும் எமக்கும் இடையான நல்லுறவில் ஆழமான குழியாக அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நாங்கள் திடமாக நம்புகிறோம் என்று சொல்லி அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயங்களை ஏன் இந்த இடத்திலே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்தியாவிற்கும் இந்த நிலத்துக்கும் இடையிலே ஆழமான தொன்று தொட்ட புரிதல்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி தொடர்புகள் காணப்படுகின்றன. அது மொழி, இனம், பண்பாடு, வரலாறு, இப்படி பல தளங்களிலே பரிணமித்து கொண்டு செல்லுகிற ஒரு உறவாக காணப்படுகிறது. ஆகவே அந்த உறவிலே விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இரண்டு நாட்டினுடைய செயற்பாடுகளும் இடம்பெறக்கூடாது என்பதிலே அவர் கவனமாக இருக்கிறார். கட்சி சார்பாக அந்த விடயத்தையும் கடிதம் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்கிற முக்கியமான விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பெயர் மாற்றத்திற்கான அறிவித்தலில் கூட தமிழ் மொழி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை ஏன் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை அரசின் அரசமைப்பின் 16வது இலக்க திருத்தச் சட்டத்தின்படி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மொழியே நிர்வாக மொழி. இப்படி இருக்கிற போது அந்த நிர்வாக மொழியை ஏன் பின்தள்ளினீர்கள் என்கிற அந்த வினாவையும் அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற போது இந்த விடயங்களை எல்லாம் செவிசாய்த்து இன்றைக்கு இந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்பது அழகிய பெயர். ஆகவே இந்த விடயங்கள் நாங்கள் இந்த இடத்திலே பேசுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இப்படியான விடயங்கள் எதிர்காலத்தில் நிகழக்கூடாது என்பதுதான் அதற்கான முக்கியமான விடயப்பரப்பாகவும் இருக்கிறது. இப்படி பல்வேறு தரப்புகளோடு கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை இந்திய தூதரகம் எடுத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விடயம். விரைந்து நடவடிக்கைகளை எடுத்த இந்திய தூதரகத்திற்கு மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதும் இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று மொழி, கலை, பண்பாடு என்று சொல்லி தொடர்ச்சியாக தொன்மத்தினுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து வருகிற 2 பிரதேசங்களிலும் வாழ்ந்து வருகிற மக்கள் என்பதும் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், பொருளாதாரம், கல்வி என்று சொல்லி பல தளங்களிலே அயல்நாடு உதவி இருக்கிறது. இந்த விடயங்களை மக்கள் நன்றியோடு நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் எதிர்காலத்தில் இப்படியான விடயங்களை தவிர்த்து இந்த நிலத்தினுடைய இறைமையும் மக்களுடைய அடையாளத்தையும் பேணக்கூடிய வகையிலே அவர்கள் செயற்பட வேண்டும் என்பதும் மக்களுடைய இன்னும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இது இப்படி இருக்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. காலத்துக்கு காலம் இந்த மண் ஐயன் திருவள்ளுவருக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தக்க இடத்தினை கொடுத்து வருகின்றது என்பதற்கு இந்த உதாரணம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. நான் சொல்ல போகிற விடயம், இந்த விடயங்களுக்கு சிகரம் வைத்தால் போல எதிர்வருகிற 2ஆம் திகதி மாசி மாதம் 2025 மாவட்டபுரத்திலே கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களாலே சிவபூமி திருக்குறள் வளாகம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதும் இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. இது தமிழ் மீதும் ஐயன் திருவள்ளுவர் மீதும் தமிழ் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றுதலை உலகிற்கு சொல்லுகிற இன்னும் ஒரு விடயமாகவும் இருக்கிறது. இந்த மண் என்பது தமிழ் மக்கள் பறந்து வாழுகிற இந்த ஈழ நிலம் என்பது தொன்று தொட்டு தமிழ் அடையாளங்களோடும் தமிழ் அந்த பண்புகளோடும் தொடர்ந்து வருகிற ஒரு விடயம், ஒரு நிலம் என்கிற அந்த புரிதலையும் கொண்டவர்களாக இன்னும் ஒரு சமகால விடயத்தோடு சந்திக்கலாம்.